நமக்கு தெரியல, அது அப்புறமா இருக்கும். இது ஒரு கொஸ்டின். இதை தவிர அவன் கொடுத்துருக்கிறது முக்கியமான ஒன்று, தக்காளி பழம் உணவு தடை RNA. நாட்டு தக்காளி பழம், பெங்களூர் தக்காளி பழம். நாட்டு தக்காளி பழம் 4 நாளில் பழுத்துக்கணும். பெங்களூர் தக்காளி பழம் 10 நாள் இருந்து சுருங்கி நொந்தான் ஆகி முடியாது. நம்ம தக்காளி பழம் ஏன் சார் 4 நாளில் பழுகுது, பெங்களூர் தக்காளி பழம் ஏன் சார் 10 நாள் ஆகுது? தக்காளி பழம் பழுக்கிறதுக்கு காரணம் ஒரு என்சைம் காரணம், polygalacturose. The enzyme responsible for the ripening of tomato is polygalacturose. நமக்கு சென்சேஷன் இருக்கிற மாதிரி செடிக்கும் சென்சேஷன் உண்டு, நமக்கும் உணர்ச்சி உண்டு, செடிக்கும் உணர்ச்சி உண்டு. மைமோசா புடிக்கா தொட்டாச்சி இன்னொரு செடி கேள்விப்பட்டிருக்கா, அதை போய் லேட்டா டச் பண்ணேன்னு வச்சோ எலக்ட்ரிக் முடியும். உங்க ஊர்ல இந்த சூரியகாந்தி செடியெல்லாம் நிறையா இருக்கும். சன்ஃபிளவர் காலத்துல இந்த பக்கம் சூரியன் இருந்தா எங்க பூ பார்க்கணும், சாயங்காலம் இந்த பக்கம் தாயமே இப்படி வளைஞ்சிடும். நிறையா ஸ்கூல்ல தூங்க முடியும் பண்ணணும்னு நட்டு வச்சிருக்கோம். சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சுன்னா இலை மூடிக்கும். இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி மத்தியானம் அதுலேருந்து காற்று வந்து குழந்தைங்க டைம்ல ஜாலியாக ஸ்கூல்ல தூங்குவாங்க. அப்பதான் தூங்குறவங்க அப்படின்னு மத்தியானம் ஃபர்ஸ்ட் பீரியட் செம தூக்கம். அந்த தூக்கத்துக்கு அந்த தூக்க முடிஞ்சு மரத்தோட எஃபெக்ட் சாயங்காலம் இலை மூடிக்கும். அப்ப நமக்கு சென்சேஷன் இருக்கிற மாதிரி செடிக்கும் சென்சேஷன் உண்டு. தக்காளி செடிக்கு தக்காளி காயை பிச்சுட்டோம்னு வச்சுக்கோ, ஏன் பிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு சென்சேஷன் வரும். தென் இட் அண்டர்கோ புரதச்சேர்க்கையானது நடைபெறும். It's technical enzyme called the polygalacturose. இது polygalacturose என்ற நொதியினை சுரக்கும். It acts on the cell wall material. தக்காளியில் காணப்படுகின்ற செல் சுவர் பொருட்களின் மீது அது செயல்படும். அப்ப அது dissolve ஆகும், decay ஆகும், சிதைவடையும். தக்காளி 4 நாள்ல பழுத்து போடும். 4 நாள்ல பழுத்து போச்சுன்னா உடனே இல்லைன்னா நஷ்டம். 5ஆவது நாள் அந்த பக்கம் வருவேன் நான், அதுக்கு தக்காளி என் மூலையில நீங்க உடனே அடிக்கி வரும். அப்ப தக்காளி 10 நாள் கழிச்சு பழுத்ததுன்னா நமக்கும் நல்ல காசு, வேஸ்டேஜ் இருக்காது. அப்ப சயின்டிஸ்ட் யோசனை பண்ணலாம், பிச்சுட்டோங்கிற ஒரு சென்சேஷன் வந்ததுனாலே தக்காளி சீக்கிரம் பழுக்குது. அந்த பிச்சுட்டோங்கிற ஒரு சென்சேஷனை டிலே பண்ணினோம்னா, தாமதப்படுத்தினோம் என்றால் தக்காளி பழுப்பதற்கு நாளாகும் என்று now scientifically a special kind of RNA called antisensuranil which delays the production of polygalacturose. polygalacturose உருவாக்கத்தை தடை செய்கின்ற அல்ல சொல்வது, மெதுவாக்குகின்ற ஒரு RNAவின் பெயர் உணர்தடை RNAன்னு பேர். சயின்ஸ் அந்த உணர்தடை RNA எடுத்து தக்காளியில இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான். பிச்சுட்டோங்கிற சென்சேஷன் உடனே வராது. இது டேக் 2 or 3 days. 3 days பிச்சுட்டோ சென்சேஷன் வந்ததுன்னா என்சைம் லேட்டா ஃபார்ம் ஆகும். என்சைம் லேட்டா ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, தக்காளி லேட்டா பழுக்கும். அதான் பெங்களூர் தக்காளி பழம் ஸ்டோரி. இது எல்லாத்தோட முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட் கீமா கொஸ்டின் இதுலயே வரும். வாட் இஸ் சூப்பர் பக்? அம்மா சாரி பிக்சர் போடு அப்படின்னு நான் கேட்டேன்னா அதுக்கு சாதாரண பிக்சர். மா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ பீஸா அப்படின்னு கேட்டால் இது சூப்பர் பிக்சர். நான் பிக்சர் கொள்ளடா, இட்ஸ் நாட் சூப்பர் பிக், இட் இஸ் சூப்பர் பக். அகசாய பூச்சி நம்ம இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சோம். அமெரிக்காவில் போய் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி சயின்டிஸ்ட் சொல்லலாம். வாட் இஸ் சூப்பர் பக்? தமிழ்ல அகசாய பூச்சி. சூடோமோனாஸ் பூச்சியா known as the super bug, Pseudomonas fuchsia அப்படிங்கிற உன்னோட பேர் தான் சூப்பர் பக்னு பேர். ஏன் சூப்பர் பக்னு சொல்றோம்னா, it is used to clear the oil spills. எண்ணெய் கழிவுகளினால் எங்காவது மாசுபடுதல் ஏற்பட்டால் அந்த எண்ணெய் பொருட்களை சிதைவடைய செய்ய உதவுகின்ற ஒரு பாக்டீரியத்தின் பெயர் சூடோமோனாஸ் fuchsiaன்னு பேர். எண்ணெயே சிதைக்கிறதுனால, எண்ணெயே கழிவு சிதைப்பதால் இதுக்கு பேரு சூப்பர் பக், அகசாய பூச்சி என்று அழைக்கிறார்கள். ஈரான் ஈராக் வாரத்துக்கு நமக்கு தெரியும். ஈரான் ஈராக் வார் வந்தப்ப அவ்வாறு சண்டை பெருவில் இருக்க வாரையில அது மாதிரி சண்டை வந்த சமயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ஷிப்பு மோதிட்டு கடலுக்கு அப்படியே எண்ணெய் கொட்டி போயிடுச்சு. எண்ணெய் கொட்டி போயிடுச்சுன்னா கடல் மேல எண்ணெய் இருந்ததுன்னா கீழே இருக்கிற எல்லா உயிரினும் செத்து போயிடும். அதை எப்படி சிதைவடைய செய்யறது யோசனை பண்ணப்ப இந்த சூடோமோனாஸை தூக்கி அங்க போட்டாங்க. எல்லா ஆயிலையும் இது சாப்பிடும். எண்ணெயே தின்னுடுக்கும். எண்ணெய் இல்லடா, எண்ணெய் தின்னல. எண்ணெய் தின்னா நம்ம எப்படி இப்போ பாடம் பண்ண முடியும்? எண்ணெய் அல்ல, எண்ணெய், ஆயில் ஈட்டிங்
bacterium. இது எப்படி தான் கண்டுபிடிச்சோம்? மொத்தம் 3 சூடோமோனாஸ் இருந்ததுதான். ஒரு சூடோமோனா கேம்பரை டீகம்போஸ் பண்ணும். கேம்பரை சூடம். இன்னொரு சூடோமோனாஸ் ஆக்டேனை சிதைவடைய செய்யும். One pseudomonas decompose camphor and another pseudomonas decompose actine. And the camphor decompose பண்ற ஜீனையும் actine decompose பண்ற ஜீனையும் கடத்தி இன்னொரு pseudomonas இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப வந்ததுக்கு பேர் தான் நியூ ஸ்ட்ரைன் ஆஃப் pseudomonas. The pseudomonas is said to be superbug. The main function of Pseudomonas foetida is to decompose aromatic hydrocarbons. Aromatic hydrocarbonsகளை சிதைவடைய செய்வது இந்த Pseudomonas foetida என்பது மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது. இதுதான் இந்த என்டையர் பயோடெக்னாலஜி. இந்த நடத்தின பாட்டுக்கு மட்டும் அந்த ஆனுவல் எக்ஸாமினேஷன்ல 20 மார்க்ஸ். ஸோ நீ கண்டிப்பாக படிக்க வேண்டிய பாடம் பயோடெக்னாலஜி ஞாபகம். அதுக்கு அடுத்து வந்து ஃபோர்த் லெசன் போகிறேன். ஓகே குழந்தைகளா, ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இதுக்கு அடுத்த கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி அடுத்தது மாடர்ன் ஜெனடிக் ஜுவாலஜியில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதை தவிர ஃபோர்த் லெசனில் எல்லாம் இருந்ததுன்னா அந்த கான்செப்டையும் பார்க்கலாம். ஃபிஃப்த் லெசனில் முக்கியமாக இருக்கிறது சொல்கிறேன். நீ 7:30க்கு அப்புறம் உனக்கு எல்லாம் டவுட்ஸ் இருந்ததுன்னா 7:30 7:45க்கு அப்புறமா என்ன டாபிக் வேணும்னு கேளு. அப்புறம் லைனில் வர சமயத்தில் உங்களோட டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ பாட்னியில் இந்த சாப்டர் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் லெசன் அலோன் கேரிஸ் 20 மார்க்ஸ் வந்து ஞாபகம். என்னென்ன கொஸ்டின் சொல்லியிருக்கேன் 5 10 மார்க்கில் ஏதாவது ஒன்று உண்டு. இதை தவிர நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்க வேண்டியது significance of tissue culture or application of tissue culture. Tissue culture இன் முக்கியத்துவம் அதை ரெண்டாம் பார்த்துப்போம். அதுக்கப்புறமா அடுத்தது வச்சுக்கோங்களேன், அந்த இந்த பார்ட்லே டிரான்ஜெனிக் பிளான்ட் ஒன்று கடைசியில் அதையும் பார்த்துப்போம். ஷார்ட் பிரேக், அப்புறமா கண்டினியூ.